நிகழ்ச்சிகள் தற்போது நம்முடைய சிறப்பு விருந்தினருக்காக குமாரி போல் இந்தியாவில் தலைவனுண்டா இந்த பாரதம் வணங்குதம்மா பொங்கலை கண்டா பாசிச நாமத்தை அழித்தவளும் நீயம்மா பகுஜன் சமாஜா ஆள போகும் தாயம்மா ஊரெல்லாம் போற்று எங்க மாயாவதி அம்மா. Our national coordinator, the young and energetic leader, Mr. Akash Ji, for deliver the address the gathering here. அதை நம்முடைய மரியாதைக்குரிய மொழிபெயர்ப்பாளர் ஜோதி ராமலிங்கம் அவர்கள் தமிழ் மொழிபெயர்ப்பார்கள். तमिलनाडु मलाकम वलाकम. अगर हमसे कोई गलती हो गई हो तो माफ कर दीजिएगा. எனது பேச்சில் ஏதும் தவறு ஏற்படுமேயானால் என்னை தயவாய் மன்னித்து விடுங்கள். आज यहाँ पे आप सब हमारे बड़े, हमारे भाई, हमारी माताएं, हमारी बहनें इतनी बड़ी संख्या में मेरे को सुनने यहाँ पे आई हैं. इसके लिए मैं अपने हार्दिक दिल से आप सबका धन्यवाद अदा करता हूँ. இந்த நல்ல நாளின் மாலை வேளையிலே என்னுடைய உரையை கேட்பதற்காக இங்கு குழுமி இருக்கும் அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, தம்பிகளே, தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து எனது நன்றியை உங்களுக்கு உரித்தாக்குகிறேன். आपका भाई, आपका छोटा बेटा, आपका बड़ा बेटा यहाँ पे पहली बार आया है. आपकी बहन जी ने भेजा है मुझे. यहाँ पे आप सबसे मिलके मुझे बहुत अच्छा लग रहा है. இங்கு உங்கள் முன்னால் நிற்பது உங்கள் அன்பு சகோதரன், உங்களது அண்ணன், உங்களின் தம்பி, உங்களின் மகன். உங்களை காண்பதற்காக அருமை சகோதரி बहनजी मायावती என்னை இங்கு அனுப்பி இருக்கிறார். मैं अपने बीवीएफ जवानों का बहुत दिल से शुक्रिया अदा करता हूं जो यहाँ पे पूरा लॉ एंड ऑर्डर मेंटेन करके रखे हैं. நான் மீண்டும் எனது நன்றியை இங்கு இருக்கும் BVF வாலண்டியர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் மிகவும் அருமையாக ஒழுங்கை கடைபிடித்திருக்கிறார்கள். साथियों, सबसे पहले मैं अपने भारत देश में समय समय पर जन्मे महासंतों, गुरुओं व महापुरुषों. நண்பர்களே, என் பகுஜன் உறவுகளே, நான் என் உரையை துவங்குவதற்கு முன்பு நமது பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மூதாதையர்களை, खासकर महात्मा ज्योतिराव फूले, छत्रपति शाहूजी महाराज, श्री नारायण गुरु, पेरियार रामास्वामी जी, बाबा साहब भीमराव डॉक्टर अम्बेडकर एवं मान्यवर श्री काशीराम जी तथा इनके बताए हुए रास्ते पर चल रही एवं इनके अधूरे पड़े कारवां को मंजिल तक पहुंचाने वाली मेरी खास आदर्श व खास प्रेरणा तथा हम सब की सम्मानित माननीय बहन कुमारी मायावती जी, நமது மூதாதையர்களான மகாத்மா ஜோதிபா பூலே, சத்ரபதி சாகு மகாராஜ், ஸ்ரீ நாராயண குரு, தந்தை ஈவேரா,
பாபா சாஹிப் பீம்ராவ் டாக்டர் அம்பேத்கர், மான்யவர் காஞ்சிராம், நமது தன்மான தலைவி, தன்னிகரில்லா தலைவி, இரும்பு மங்கை, இந்தியாவின் எதிர்காலம், நமது உயிர் மூச்சு, நம்மை வழிநடத்தும் बहन जी मायावतिயை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். जो आबादी के हिसाब से देश के सबसे बड़े उत्तर प्रदेश की 4 बार मुख्यमंत्री, संसद के कई बार लोकसभा एवं राज्यसभा की भी सांसद रह चुकी हैं. बहन जी मायावती இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் 4 முறை முதல்வராகவும் லோக்சபா ராஜ்யசபா உறுப்பினராக பல முறையும் இருந்துள்ளார் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். और वर्तमान में बीएसपी की राष्ट्रीय अध्यक्ष भी हैं. इन सभी को मैं हार्दिक दिल से नमन व पूरा आदर सम्मान करता हूं. தற்பொழுது இந்தியாவை ஆளப்போகிற பிஎஸ்பி கட்சியின் தலைவராக இருக்கிறார் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். அவர்களுக்கு என் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியையும் மரியாதையையும் செலுத்துகிறேன். साथियों, जैसे कि आपको पता है, आपके तमिलनाडु स्टेट में विधानसभा के आम चुनाव हो रहे हैं. நண்பர்களே, பகுஜன் உறவுகளே, உங்களுக்கு நன்றாக தெரியும், இப்பொழுது தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தல் களம் இருக்கிறது, போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று. हमारी पार्टी ने, बीएसपी ने भी इन चुनावों में अपने कई यंग, कई एक्सपीरियंस्ड, कई होनहार कैंडिडेटों को भी खड़ा किया है. இந்த சட்டமன்ற போராட்ட களத்தில் நமது கட்சியான பிஎஸ்பியும் இளம் தலைமுறையைச் சேர்ந்த அறிவு மிகுந்த, ஞானம் மிகுந்த, நம்பிக்கை கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்தல் களத்தில் நிறுத்தியிருக்கிறது. जिनके समर्थन में उनको चुनाव में जिताने के लिए आपसे अपील करने मैं आपके बीच में आया हूं. உங்கள் மத்தியில் நான் இன்று வந்திருப்பது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் விலை போகாத வாக்காளர் பெருமக்களாகிய உங்களை நம்பி விலை போகாத சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்க வேண்டும் என்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளவே இங்கு நான் உங்கள் முன் வந்திருக்கிறேன். मैं आपसे ये कहना चाहता हूं कि इस चुनाव में आपके स्टेट में कांग्रेस, बीजेपी व अन्य विरोधी पार्टियों ने भी अपने उम्मीदवार खड़े करे हैं. இன்றும் காங்கிரஸ், பிஜேபி மற்றும் சில அந்நிய கட்சிகளும் இங்கே தங்களது சட்டமன்ற உறுப்பினர்களை வேட்பாளர்களாக நிறுத்தியிருக்கும் என்பதை நன்கு அறிவேன். जिनमें कई पार्टियां यहां अपनी सरकारें भी चला चुकी हैं. இங்கு தேர்தல் களத்தில் இருக்கும் பல கட்சிகள் தங்களது ஆட்சியை இதற்கு முன்னதாகவே ஓரிரு முறை நடத்தியும் இருக்கிறார்கள். परंतु अपनी जातिवादी मानसिकता के तहत चलकर यहाँ सदियों से आज भी जातिवादी व्यवस्था के शिकार चल रहे खासकर दलित, आदिवासियों, पीड़ित वर्गों एवं अन्य उपेक्षित वर्गों के लोगों को अभी तक भी अपने पूरे तरीके से अपने पैरों पे खड़ा नहीं होने दिया है. எவ்வளவு முறை அவர்கள் ஆட்சிக்கு வந்திருந்தாலும் இங்கு ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட ஆதிவாசி பழங்குடி மக்களும் சிறுபான்மையினரும் பெண்களும் தங்களுக்கான இலக்குகளையோ இடத்தையோ இன்று வரை பெற முடியவில்லை என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். और इन वर्गों के लोगों को हमेशा से हर स्तर पर अत्याचार और हर स्तर पे अत्याचार होते रहे हैं और इनके सुनने वाले कोई नहीं है. மேற்சொன்ன மக்களுக்கு மீண்டும் மீண்டும் கொடுமைகளும் ஏற்படுத்தப்பட்டு கொண்டேதான் இருக்கின்றன. அதை காது கொடுத்து கேட்பார் எவரும் இல்லை என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். कोर्ट कचहरी में भी इनके मामले सालों तक लटका दिए जाते हैं. பல விஷயங்களில்
இவர்களது வாய்ப்பு கோர்ட் படி ஏறுவதே இல்லை. இவர்கள் இன்னும் வாசல் படி மிதிக்க இயலாத மக்களாகவே இருக்கிறார்கள் என்பதை அறிவீர்கள். जैसे कि आपको पता ही होगा, कस्तूरी मर्डर केस, शंकर मर्डर केस, ऐसे कुछ आधार हैं जिनके चलते हुए यहाँ पे सरकारों ने कुछ इंसाफ नहीं दिलाया है हमारे लोगों को. நீங்கள் நன்கு அறிந்ததைப் போலவே சில உதாரணங்களை நான் சொல்லுகிறேன். கஸ்தூரி கொலை வழக்கு, சங்கர் கொலை வழக்கு இதுவரை எந்த தீர்வும் காணப்படாமல் அவ்வாறே நிலுவையில் இருப்பதற்கு இந்த அரசுகளே காரணம். हम सब लोग, हमारे सब लोग इतने पीड़ित, इतने पीछे रह चुके हैं कि हमारे पास पैसे भी नहीं होते इन केसों को लड़ने के लिए. நாம் எவ்வளவாய் பின்தங்கி இருக்கிறோம் என்றால் பொருளாதார தேவைகளை நாம் ஈடு செய்து இந்த வழக்குகளை நாம் சொந்தமாய் நடத்துவதற்கு கூட இயலாதவர்களாய் இருக்கிறோம் அன்பர்களே. और यहाँ की सरकारें हम जैसे लोगों पे सालों से, सदियों से अत्याचार करती आ रही है. இதுவரை ஆண்ட அரசுகள் ஆண்டாண்டு காலமாக அல்ல, யுக யுகமாக நம்மீது இவ்வாறான கொடுமைகளை தொடர்ந்து நடத்தி கொண்டேதான் இருக்கிறது. इसके अलावा कोरोना जैसे समय में जो हाल ही इस सरकार ने हमारा அது மட்டுமல்லாமல் இந்த கொரோனா போன்ற காலங்களிலும் इसके अलावा कोरोना ने जो इस समय में हमारा हाल किया है और जो इस समय सरकार ने हम जैसे लोगों की मदद नहीं करी, ये भी किसी से छुपा नहीं है. அது மட்டுமல்லாமல் இந்த கொரோனா போன்ற தொற்று காலங்களிலும் எந்த அரசும் நமக்கான உதவிக்கரமோ நீட்டி நம்மை உயர்த்துவதற்கோ அல்லது நம்மை ஒழுங்கு செய்வதற்கோ நம்மை பாதுகாப்பதற்கோ எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதையும் நீங்கள் நன்கு அறிவீர்கள். ऐसे हालातों में अब आप लोगों को बाबा साहब भीमराव अम्बेडकर जी के सलाह मानकर अपने उनके बताए हुए रास्ते पे चलना बहुत ज़रूरी है. எனவே எனதருமை பகுஜன் சொந்தங்களே, இந்த காலகட்டத்தில் நமக்கு முன்னான சொன்னது போல பாபா சாஹிப் பீம்ராவ் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது போல அவரது சொற்படி கேட்டு நாம் முன்னடக்க வேண்டியது, அவரை முன்னிறுத்தி அவர் பின் செல்ல வேண்டியது நமது கடமையாக இருக்கிறது. माने यहाँ पे अब हमें अपने पैरों पे खड़े होके अपनी सरकार बनानी होगी. நாம் இந்த வேளையில் அருமை பகுஜன் சொந்தங்களே கவனியுங்கள், நமது சொந்த காலில் நின்று நமது சொந்த ஆட்சியை நாம் ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். क्योंकि बाबा साहब ने कहा था कि मैंने अपने काफ़ी अथक प्रयासों व संघर्षों के बाद अपने वर्गों के लोगों के लिए इस कानून, भारतीय संविधान में कानूनी अधिकार तो दिलाया है. பாபா சாஹிப் அவர்கள் சொன்னது போல பல போராட்டங்களுக்கு இடையில் நான் எனது மக்களுக்காக சட்டப்பிரகாரமான அதிகாரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறேன். लेकिन इन कानूनों को पूरी तरीके से लागू कराने के लिए हम सबको अपनी सत्ता में, मास्टर की सत्ता में आना पड़ेगा. இந்த சட்ட உரிமைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் நாம் நமது வாக்களித்து நமக்கான ஆட்சியை நாமே தான் ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். जिसके लिए हमारी पार्टी बीएसपी ने अपने लोगों को तैयार करने के लिए पूरी मेहनत से लगी हुई है. எனவேதான் நமது கட்சியான பிஎஸ்பி அத்தகைய வாக்காளர்களையும் அத்தகைய வேட்பாளர்களையும் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தனது முழு முயற்சியோடும் முழு ஒத்துழைப்போடும் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். लेकिन दुख की बात यह है कि जब समय आता है इलेक्शन का, जब समय आता है आपसे वोट मांगने का, तो ये विरोधी पार्टियां अपने मैनिफेस्टो को दिखा के, जो खूबसूरत दिखते तो हैं बट कभी लागू नहीं होते, जब आप इन्हें वोट दे देते हैं, तो हमारा आपसे यही कहना है कि इस बारी इन लोगों की मैनिफेस्टो झूठे वादों
कि में बह के नहीं आना है और अपनी सच्ची पार्टी बीएसपी को ही वोट देना है। ஆனால் சொல்வதற்கு மிகவும் துக்கமாக இருக்கிறது, இவ்வாறான தேர்தல் காலங்களில் நம்மோடு இருக்கும் எதிர்க்கட்சிகள் வாக்குறுதிகளை, பொய்யான வாக்குறுதிகளை உங்களுக்கு தந்து தங்கள் வாக்குகளை பெற்றுக்கொள்கின்றன. ஆனால் அந்த பொய்யான வாக்குறுதிகள் எப்பொழுதும் உண்மையாகாது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எனவேதான் நாங்கள் எந்த வாக்குறுதிகளையும் தருவதில்லை என்பதையும் இந்த நேரத்தில் என் பகுஜன் சொந்தங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். श्री मान्यवर काशीराम जी ने जीते जी व उनके देहांत होने के बाद भी वर्तमान में बीएसपी की राष्ट्रीय अध्यक्ष एवं हम सब की सही मार्गदर्शक और ख़ास प्रेरणा माननीय बहन कुमारी मायावती जी रात दिन पूरे जी जान से इस सपने को पूरा करने के लिए लगी हुई हैं. நமது மான்யவர் காஞ்சிராம் அவர்கள் இருந்த பொழுதும் அவர் இறந்த பின்பும் இந்த அவரது கனவை நனவாக்க வேண்டும் என்பதற்காக நமது தேசிய தலைவர் பெஹன்ஜி மாயாவதி அவர்கள் இரவும் பகலும் அவரது கனவை என்றேனும் ஒரு நாள் நான் நினைவாக்கியே தீருவேன், நிலைநிறுத்தியே தீருவேன் என்று முழு முயற்சியாக இயங்கிக் கொண்டே இருக்கின்றார். और अब उन्होंने आप लोगों के बीच में मेरे को भी भेजा है. எனவேதான் அவர் உங்கள் மத்தியில் பேசுவதற்காக, வாக்கு சேகரிப்பதற்காக என்னை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார். आज का माहौल देख के लग रहा है कि आप लोगों ने इतने प्यार से मुझे यहाँ वापस बुलाया है कि अब मेरा जाने का मन नहीं कर रहा. இன்றைய சூழலில் நான் உங்களை காணும் பொழுது, நான் வந்த பொழுது நீங்கள் அளித்த வரவேற்பை கண்டு எனக்கு மீண்டும் யூபி திரும்பி செல்வதற்கு மனம் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். परंतु यदि आप लोग ये चाहते हैं कि हम सब एकजुट होके நீங்கள் ஒருவேளை விரும்பினால் நாம் அனைவரும் ஒன்றாய் இணைந்து கரம் கோர்த்து हम सब विकास चाहते हैं, अर्थात நாம் அனைவரும் வளர்ச்சி பாதையில் முன்னேறலாம். எப்படி எனில் तथा सरकारी नौकरियों में आरक्षण का पूरा लाभ चाहते हैं. அரசாங்க வேலைகளில் முழு வாய்ப்பும் பெற வேண்டும் என நீங்கள் விரும்பினால் और साथ ही जुल्म और अत्याचार से भी निजात पाना चाहते हैं. இந்த கொடுமைகளிலிருந்தும் துக்க நிறைந்த வாழ்விலிருந்தும் நீங்கள் விடுதலை பெற விரும்பினால் इसके अलावा यहाँ किसान, मजदूर, छोटे व्यापारी, कर्मचारी व अन्य मेहनतकश लोगों को भी लाभ भला करना चाहते हैं. அது மட்டுமல்லாமல் விவசாயிகள், சிறு மற்றும் குறு வியாபாரிகள், சாலையோரங்களில் இருப்போம், அன்றாடங்காட்சிகளாக தொழிலாளர் வர்க்கத்தில் இருப்போர், நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில் மாற்றம் வேண்டும் என விரும்பினால் तो फिर आप लोगों को बाबा साहब डॉक्टर भीमराव अंबेडकर एवं मान्यवर श्री काशीराम जी के इनके बताए हुए रास्ते पर चल रही माननीय बहन कुमारी मायावती जी की सलाह मानकर यहाँ अपने स्टेट में बीएसपी के जनाधार को बढ़ाना होगा. மேற்சொன்ன அனைத்து விஷயங்களையும் நீங்கள் பெற விரும்பினால் நமது பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்ன வழியிலும் காஞ்சிராமின் வழியிலும் இன்றும் நடந்து கொண்டிருக்கிற, இரவு பகல் பாராமல் உழைத்து கொண்டிருக்கிற நமது சகோதரி இரும்பு மங்கை பெஹன்ஜி மாயாவதியின் கட்சியான நமது பகுஜன் சொந்தங்களே பிஎஸ்பி கட்சிக்கு வாக்களிக்குமாறு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். तभी फिर यहाँ आपकी बीएसपी चुनाव में अपना अच्छा रिजल्ट दिखा सकती है. அப்பொழுதுதான் நமது கட்சியான, உங்களின் கட்சியான, வாக்காளர் பெருமக்களின் கட்சியான பிஎஸ்பி வெற்றி வாகை சூட முடியும். हालांकि यहाँ हमारे बीएसपी के स्टेट यूनिट एवं केंद्रीय यूनिट कोऑर्डिनेटर भी इस कार्य में अपनी पूरी मेहनत से लगे हुए हैं.
எனவேதான் பிஎஸ்பி கட்சியினுடைய மத்திய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவரும் தன் முழு மனதோடு இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். और अब यहाँ विधानसभा के हो रहे आम चुनाव में भी अपने उम्मीदवारों को कामयाब बनाने के लिए पूरी कोशिश कर रहे हैं. எனவேதான் நடைபெறவிருக்கின்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர்களாக களம் காணும் நமது கட்சியை சார்ந்தவர்களை நீங்கள் சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக நாங்கள் முழு முயற்சியில் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். इनके साथ साथ मैं भी माननीय बहन जी के आदेश अनुसार चलकर यहाँ बीएसपी के सभी छोटे बड़े पदाधिकारी व कार्यकर्ता से अपील करता हूँ कि आप सब जी जान से अपने कैंडिडेट्स को जिताने के लिए पूरी मेहनत से लगे रहें. எனவே நமது சகோதரி இரும்பு மங்கை மாயாவதியின் ஆணைக்கிணங்க நானும் இங்கு வந்து உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்வது என்னவெனில், கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்களே, பொறுப்பாளர்களே, அமர்ந்திருக்கும் வேட்பாளர்களை எப்படியேனும் வெற்றி பெறச் செய்து சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டிய மிகப்பெரிய கூடுதல் பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்பதை நினைவூட்ட விரும்புகிறேன். यहाँ से विधानसभा का रास्ता मुश्किल है, कठिन है, परंतु आप लोगों को घबराना नहीं है, डरना नहीं है. இங்கிருந்து சட்டமன்றத்திற்கு செல்லுகிற பாதை மிகவும் கரடுமுரடானது, மிகவும் கடினமானது என்றாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. लेकिन यहाँ पे आप लोगों को दूसरी पार्टियों के साम दाम दंड भेद हथकंडे आदि हथकंडों से भी ज़रूर सावधान रहना होगा. நீங்கள் அனைவரும் இங்கு போட்டியிடும் மற்ற கட்சிகளின் சாம தான தண்ட விஷயங்களிலிருந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். सावधान के साथ साथ आपको घबराने की जरूरत नहीं है. आपके साथ आपकी पूरी बीएसपी साथ खड़ी है. உங்களை எச்சரிக்கையோடு இருங்கள் என்று தான் சொல்லுகிறேனே ஒழிய நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் என்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். உங்களுக்கு பக்கபலமாக பின்புலமாக மொத்த தேசமும் இருக்கிறது என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். और इसी मामले में खासकर इनके जारी किए गए चुनावी घोषणा पत्र के बहकावे में नहीं आना है. அவர்கள் உங்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளாக கொடுத்திருக்கிற இந்த தேர்தல் வாக்குறுதிகளை நீங்கள் நம்பிவிட வேண்டாம் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். जिन्हें ये पार्टियां सत्ता में आने के बाद कभी पूरा नहीं करती. இவைகள் வென்று ஆட்சிக்கு வந்த பிறகு ஒருபோதும் இதை நிறைவேற்ற முடியாது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். इन्हीं ज़रूरी बातों के साथ ही अब मैं अपने उम्मीदवारों को जिताने के लिए आपसे अनुरोधन करता हूँ. நான் மேற்சொன்ன விஷயங்களோடு கூட மட்டுமல்லாமல் தேர்தல் களம் காணும் நமது வேட்பாளர்களை எப்படியாயினும் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு நான் வேண்டுகோள் வைக்கின்றேன். बीएसपी का चुनाव चिन्ह हाथी है. आप लोग हाथी चुनाव चिन्ह के सामने वाले बटन को दबा के यहाँ अपने उम्मीदवारों को ज़रूर कामयाब बनाएं. நமது பகுஜன் சொந்தங்கள் நன்கு அறிவீர்கள், நமது தேர்தல் சின்னம் யானை. அதன் அருகில் இருக்கும் பொத்தானை அழுத்துவதன் மூலமாக களம் காணும் வேட்பாளர்களை வென்றெடுக்க வேண்டிய கூடுதல் பொறுப்பு, முக்கிய பொறுப்பு இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். क्योंकि आपके चुने हुए कैंडिडेट्स अगर जीत गए तो यही आप सबके साथ खड़े होंगे आपकी मुश्किल समय में. உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த வேட்பாளர்கள் வென்று சட்டசபைக்கு செல்வார்களேயானால் இனிவரும் காலங்களில் உங்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கிறவர்களாக, தோள் கொடுக்கிறவர்களாக இவர்கள்தான் இருப்பார்கள் என்பதை உங்களுக்கு நான் கூறுகிறேன். आप लोगों की ताकत हमारी ताकत है. உங்களது பலம்தான் எங்களது பலம், நமது பலம். और हम लोग अब पीछे नहीं मुड़नेंगे. இனி நாம் திரும்பி பார்ப்பதில்லை, பின்வாங்கி செல்வதில்லை.
इन्हीं कुछ बातों के साथ अब मैं आप लोगों से यहीं रजा लेता हूं। जय भीम। இந்த சொல்லோடு எனது நான் உரையை நிறைவு செல்கிறேன். ஜெய் பீம். जय भीम। जय भीम। जय भीम। கரடுமுரடான பாதையாக இருந்தாலும் வெற்றி வேட்பாளர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்புங்கள் என முழக்கப்பட்டிருக்கிற நம்முடைய இளம் தலைவருக்கு உங்களுடைய கரகோஷத்தோடு நன்றியை தெரிவிக்குமாறு கேட்டுக்கிறோம். பலத்த கரகோஷத்தோடு தமிழகத்திலே முதல் முறையாக தன்னுடைய இளம் பேச்சால் ஈர்த்திருக்கிற நம்முடைய இளம் தலைவர் ஐயா ஆகாஷ் ஆனந்த்ஜி அவர்களுக்கு தமிழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெய்